மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. முக்கியமான எதுக்கு சார் புத்தக கண்காட்சி, நான் ஏன் புத்தகம் படிக்கணும் என்கிற கேள்வி நம்மில் பல பேருக்கு எழுந்து கொண்டே இருக்கலாம். ஏன் சார் நாம் புத்தகம் படிக்கணும் என்றால், நாம் இதுவரை வாழ்ந்த உப்புச்சப்பில்லாத ஒரு வாழ்க்கை. நான் ரொம்ப ரொம்ப பிளான் பண்ணி தான் சொல்கிறேன். இந்த உப்புச்சப்பில்லாத வார்த்தைன்னு எப்படி சார் நீங்கள் சொல்லுவீங்க என்றால், என்ன வாழ்க்கிறது நமக்கு? நாம் படித்தோம், ஓகே. அப்புறம் அப்பா அம்மா பார்த்தோ அல்லது நாமளோ பார்த்தோ ஒரு கல்யாணம் பண்ணிக்கணும், சரி. அப்புறம் வழக்கம் போல் 2 வருஷத்தில் 3 வருஷத்தில் 3-4 குழந்தைகள் பெற்றுக்கொண்டோம், சரி. அவங்கள காலையில் 4 மணி 4:30 மணி 5 மணிக்கு எழுப்பி டார்ச்சர் பண்ணி தண்ணி தெளித்து எழுப்பி அவங்கள பாதி டாய்லெட் போக வச்சு பாதி டாய்லெட் போகாத வச்சு அவங்கள தூக்கி ஒரு மஞ்சா வேனில் போட்டு அனுப்பிச்சிட்டோம். மஞ்சா வேனில் போட்டால் நம்ம எல்லாருக்கும் என்னென்னா படித்து புத்திசாலி ஆகிடுவான்னு நினைக்கிறோம். சார், உலகத்தில் தமிழ்நாடு மாதிரி ஒரு கண்ட்ரியில் ஏசி பண்ணப்பட்ட வேனில் ஒரு குழந்தைய ஏற்றுறது மாதிரி அராஜகம் உலகத்தில் வேறு என்ன சார் இருக்குது? ஏசி பண்ணப்பட்ட வேனில் போய் ஏசி பண்ணப்பட்ட கிளாஸ் ரூமில் நின்று ஒரு குழந்தை படித்து ஏசி பண்ணப்பட்ட அலுவலகத்துக்கோ ஏசி பண்ணப்பட்ட ஒரு ஹாஸ்பிட்டலுக்கோ அந்த குழந்தை ஒரு டாக்டராக போச்சுன்னா, அந்த குழந்தை மேலே ஒரு சாதாரண என்று நாம் சொல்லுகிற ஒரு அப்ரஸ்ட் என்று சொல்லுகிற ஒரு மிக மிக சாதாரண மனிதனை அந்த குழந்தை தொடர்றது கூட அசூசைப்படும். ஆனால் அந்த குழந்தைக்கு இதுவரை மனிதர்களுடைய ஸ்பரிசம் கிட்டினதே இல்லை. மனிதர்களுடைய மூச்சுக்காற்று, சாதாரண மனிதர்களுடைய மூச்சுக்காற்று அந்த குழந்தையின் மேல் பட்டதே இல்லை. அவன் க்ளவுஸ் போட்டுன்னு தான் ஒரு பேஷண்ட்டை தொடுவான். ஏன்னா அவன் சொல்லும்போது, நீ பேஷண்ட்டு, நான் டாக்டர், அதனால் க்ளோஸ் இல்லைடா. உன்னால் ஒரு சாதாரண மனுஷனை வெளியே போய், நீ பஸ்லேயே போனதில்லையே, ட்ரெயினில் மிதிப்பட்டது இல்லையே. நாங்களாம் சினிமா தேட்டரில் போய் ஒருத்தன் தலைமையில் ஒருத்தன் நின்று போய் டிக்கெட் வாங்கிக்கிறோமே, எம்ஜிஆர் படத்துக்கு. எந்த அனுபவமே உனக்கு இல்லையே. நீ நேராக கோல்டுலேருந்து அப்படியே கோல்டுக்கு வந்தியே. இந்த சமூகம் இவ்வளவு சீரழிந்திருப்பதற்கு கல்விக்கும் நமக்கும் இவ்வளவு பெரிய டிஸ்டன்ஸ் இருக்கிறது. அப்புறம் இந்த எஜுகேஷன் வகுப்பறைகளில் நமக்கு பாடப்புத்தகங்கள் என்று அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிற புத்தகங்களிலிருந்து ரொம்ப பெரிய நாலேஜை ஒன்றும் நம்மளால் கற்றுக்கவே முடியாது. அதை நான் எல்லாத்தையும் பார்த்துட்டேன். அப்படி வந்த இந்த 2-3 தலைமுறை குழந்தைகள் ஒரு ஃப்ரிட்ஜில் வைக்கப்பட்ட வெஜிடபிள்ஸ் மாதிரி உங்கள் முன்னால் அப்படி குளிர்ச்சியாகவும் பளபளப்பாகவும் இருப்பார்களே ஒழிய, அந்த குழந்தைகளுக்கு வேற ஒன்றுமே தெரியாது. நமக்கு நம்முடைய பாடப்புத்தகங்களில், நம்முடைய டீச்சர்ஸ் மத்தியில், நம்முடைய பேராசிரியர்கள் மத்தியில், நம்முடைய முனைவர்கள் மத்தியில் நமக்கு மிகச்சரியான கவிஞர்கள் நம்ம காலத்தில் யார் என்பது அறிமுகப்படுத்தப்படவில்லை. நமக்கு சினிமா பாடல் ஆசிரியர்களுக்கும் கவிஞர்களுக்குமே இன்னும் வித்தியாசம் தெரியாதவர்களாக இருக்கிறோம். தமிழின் மிகச்சிறந்த எழுத்தாளர்கள் யார் என்று உலகம் முழுக்க பல்வேறு லிஸ்ட்டு வந்து கொண்டே இருக்கிறது. நீங்கள் பொறுத்து கொள்ள வேண்டும், அந்த லிஸ்ட்டில் எதுலேயுமே மூவா பேரோ பார்த்தசாரதி பேரோ இல்லை. அவர்கள் நமக்கு ஒழுக்கத்தை கற்றுத்தந்தார்கள். இலக்கியத்தினுடைய நோக்கம் ஒழுக்கத்தை கற்றுத்தருவது இல்லை. இலக்கியத்தை படித்து ஒருவன் ஒழுக்கமாக வாழ்ந்துவிடவே முடியாது. வாழ்க்கை நிதர்சனமான கசப்பான உண்மைகளை கொண்டதாக இருக்கிறது. ஒரு எழுத்தாளன் உங்களை தன்னுடைய எழுத்தின் மூலம் தொந்தரவு செய்கிறான். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் எந்த வழியில் போக வேண்டும் என்ற வழியை ஒரு எழுத்து உங்களுக்கு காண்பிக்காது. நண்பர்களே, ஒரு எழுத்து உங்களை விவாதிக்க வைக்கும். மறுபடியும் உங்களுக்குள்ளாக அது ஒரு தர்க்கமாக எழுந்து, உங்கள் குடும்பத்துக்குள்ளாக அது ஒரு தர்க்கமாக விரிவடைந்து, உங்கள் நண்பர்களுக்கு முன்னாக அது ஒரு தர்க்கமாக முற்றி, சமூகத்தின் முன்னாக அது ஒரு தர்க்கமாக வெடிக்கிறது. இவ்வளவு ப்ராசஸிங் ஒரு ரைட்டிங்கில் இருக்கிறது. அப்படி ஒரு மனிதனை எதுவும் செய்யாமல் ரொம்ப தட்டையாக எழுதப்படுகிற எழுத்துக்கள் அந்த காலத்தில் அவனுடைய அரசியல் பலத்தினாலோ அவனுடைய அதிகார பலத்தினாலோ மிக உயரத்தில் வைக்கப்பட்டாலும் கூட அவன் கண்ணெதிரே அது சரிந்து மடிவதை அவனே பார்க்கிற காலம்தான் எழுத்தாளனுக்கும் இலக்கியத்திற்கும் எப்பொழுதும் உண்டு. சுந்தரராமசாமியை திருவண்ணாமலையில் கூப்பிட்டு நாங்கள் முற்றம் என்கிற ஒரு நிகழ்ச்சியில் பேச சொன்னோம். அந்த கூட்டத்திற்கு திருவண்ணாமலையில் இருந்து 5 லட்சம் பேரிலிருந்து 60 பேர் பார்வையாளராக வந்திருந்தார்கள். சுந்தரராமசாமி தன்னுடைய பேச்சை ஆரம்பிக்கிற போது சொன்னார்,
60 பேர் என்பது ஒரு இலக்கிய கூட்டத்திற்கு சற்று அதிகம்தான் என்று ஆரம்பித்தார். 60 பேருக்கு மேலே வந்துட்டா எனக்கு பேச தெரியாது என்று ஆரம்பித்தார். அந்த கூட்டத்தில் சுந்தரராம் சாமி ஒரு முக்கியமான விஷயத்தை சொன்னார். உலகத்திலேயே மிக மோசமான ஒரு மனநிலை என்பது புத்திர பாசம் என்று சொல்வார்கள். தந்தை உயிரோடு இருக்கிற போதே மகன் இறந்து போவது, அதுதான் உலகத்தில் எந்த தந்தைக்கும் நிகழக்கூடாத ஒரு மகா பெரிய கொடுமை என்று நான் நினைத்து கொண்டிருந்தேன். அது இரண்டாவது தான். உலகத்திலேயே மிக பெரிய கொடுமை என்பது ஒருவன் எழுதின எழுத்து அவன் வாழும் காலத்திலேயே அவன் கண்ணெதிரிலேயே செத்துப்போவது என்பது புத்திர பாசத்தை விட மிக மோசமான மரணம் என்று சொன்னார். நாம் பார்த்து கொண்டே இருக்கிறோம், இந்த நூற்றாண்டை அவதானித்து கொண்டே இருக்கிறோம். மகாகவிகள், கவி சக்கரவர்த்திகள், நம்ம என்னென்ன பட்டம் சொல்லி வாழ்த்தினவர்கள், பாராட்டினவர்கள், இவர்கள் எல்லோரும் நம் கண் முன்னே சீட்டுக்கட்டுகள் மாதிரி சரிந்து உதிர்வதை பார்க்கிறோம். பாரதிக்கு முன்னும் பாரதிக்கு பின்னும் எத்தனையோ பேர் எழுதினார்கள். ஆனால் மகாகவி என்கிற அந்த ஒரு இடம் மகாகவி பாரதியாருக்கு மட்டும்தான் கிடைத்தது. அந்த அந்த புதுமைப்பித்தனுக்கு முன்னும் புதுமைப்பித்தனுக்கு பின்னும் ஏராளமான, இன்னும் கூட நமக்கு புதுமைப்பித்தன்னா யாரு புலமைப்பித்தன்னா யாருன்னு தெரியாது. ஓ சார், இந்த மீசை வச்சுன்னு அதிமுகவெல்லாம் இருந்தார், அவர் தான் சொல்கிறீங்களா? நண்பர்களே, அவ்வளவு தூரம் நாம் இலக்கியத்தால் பின்தங்கி இருக்கிறோம் என்பதை மனப்பூர்வமாக ஒத்துக்கொள்ள வேண்டியிருக்கிறது. புதுமைப்பித்தனுடைய கதைகள் இன்றைக்கு உலகம் முழுக்க பேசப்படுகிறது. உலகத்தில் எல்லா மொழிகளிலும் அது மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. எல்லா வகையான இலக்கிய வகைமைகளையும் அவன் எழுதி பார்த்திருக்கிறான். இந்த அவருடைய மிக புகழ்பெற்ற ஒரு பக்க கதை உண்டு, பொன்னகரம் என்று ஒரு கதை உண்டு. வீட்டில் காச நோயாளியான தன்னுடைய கணவனுக்கு மருந்து வாங்கிறதுக்கு காசு இல்லாமல் அம்மாளு என்கிற ஒரு பொண்ணு, வேறு வழியே இல்லை, எல்லாத்தையும் கடன் வாங்கியாச்சு, எல்லாத்தையும் கேட்டு முடிந்தாகிவிட்டது, எதுவுமே நிகழவில்லை. ஆனால் அவன் இரும்பிக் கொண்டே இருக்கிறான். அவனுக்கு இன்றைக்கி டானிக் வாங்கி கொடுத்தாகணும், மருந்து வாங்கி கொடுத்தாகணும், என்ன செய்வதென்று தெரியவில்லை. திருநெல்வேலியில் ஒரு இருட்டு பக்கத்தில் அம்மாளு ஒதுங்கினால் 5 ரூபாய் என்று பேரம் பேசப்பட்டது. 5 ரூபாயின் முடிவில் அவள் தன்னுடைய கணவனுக்கு டானிக்கும் மருந்தும் வாங்கி கொண்டு வந்தாள். என்னமோ கற்பு என்று கதைக்கிறீர்களே ஐயா, இதுதான் பொன்னகரத்தின் கற்பு என்று ஒரே ஒரு பக்கத்தில் புதுமைப்பித்தன் ஒரு கதை எழுதி வைத்து இன்னமும் அந்த கதையை தாண்டி போக முடியவில்லை. அவ்வளோதான், ஒரே ஒரு பேஜில் தமிழ் எழுத்தாளன் உலகத்தின் மிக முக்கியமான எழுத்தாளர்களை போய் தொட்டுட்டு வரான். அவர்களை நம்முடைய குழந்தைகளுக்கு நாம் அறிமுகப்படுத்துவதே இல்லை. நமக்கு பாட புத்தகங்களை தாண்டி நம்ம குழந்தைங்க கரண்ட்டில் கை வச்சலாம், வேறு புத்தகத்தின் மேலே கை வைக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறோம். கரண்ட்டில் கை வச்சா ஷாக்கு தான் அடிக்கும், அதை கூட எப்படின்னா பிள்ளைய கூட்டு போய் எமர்ஜென்சியில் காப்பாற்றிடலாம், ஸ்டார் காடுக்குது அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் வேறு ஒரு புஸ்தகத்தை உங்கள் பையில் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா ஹார்ட் அட்டாக் வந்துடுது பெற்றோர்களுக்கு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா, இந்த பையன் இந்த புத்தகத்தை படிப்பதனால் அவன் தன்னுடைய மார்க்கை இழந்துருவான், நீட் எக்ஸாம் எழுத முடியாது, அவன் கேம்பஸில் செலக்ட் ஆக முடியாது. ரைட்டு சார், கேம்பஸில் செலக்ட் ஆன பிள்ளைங்க இன்றைக்கி என்னவாக ஆகியிருக்கிறார்கள். நீங்கள் சின்ன வயதிலிருந்து சிறுவர் புத்தகங்களிலிருந்து ஒரு நல்ல இலக்கியங்களை அறிமுகப்படுத்தி வீடுகளில் படிக்க வைக்கப்படுகிற ஒரு குழந்தைக்கு அவனுக்கு கொடுக்குற அந்த 5 புஸ்தகங்கள் பாருங்கள், டெக்ஸ்ட் புக்கு, அது அவன் கால் தூசுக்கு சமம். அவன் 1 மணி நேரத்தில் படித்து எக்ஸாம் எழுத முடியும், அவ்வளோ ஈஸி அது. ஆனால் நாம் அதை தடுத்து கொண்டே இருக்கிறோம். பிரபஞ்சம்தான் எங்கள் எல்லாருக்கும் முன்னோடி என்று நாங்கள் சொல்லுவோம். ஏன்னா அவர் தான் இந்த விஷயங்களை உடைத்து கொண்டே இருந்தார். அவர் சொன்னார், எங்கள் வீட்டில் ஒரு அழகான பேரக்குழந்தை, தாத்தாவுக்கும் எனக்கும் எப்பயுமே ஒரு உரையாடல் இருந்து கொண்டே இருக்கும். அந்த பையன் கிட்ட கேட்பான், தாத்தா குதிரை ஏன் தாத்தா இவ்வளோ வேகமாக ஓடுது என்று கேட்பான். ஏன்னா குதிரைக்கு 4 கால் இருக்கிறது என்று நான் சொல்வேன். இந்த 4 கால் இருக்கிற சேர் ஏன் ஓட மாட்டேங்குது தாத்தா அப்படின்னு கேட்பான். என்கிட்ட பதில் இல்லை. பெரிய எழுத்தாளர் நான், சாகித்ய அகாடமி, எப்படி சொல்கிறதுன்னு குழந்தைக்கு தகுந்த மாதிரி சொல்ல தெரியாது எனக்கு, எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. இவ்வளவு கேள்விகள் உரையாடல்களோடு நகர்ந்து கொண்டு இருந்த எங்களுடைய காலம் ஒரு நாள் ஸ்தம்பிச்சு நின்றுச்சு. பையன் ஒரு வார்த்தை கூட என் கூட பேசுகிறதே இல்லை. மருமகளை கூப்பிட்டு கேட்குறாரு, அவர் என்னமாச்சு வினோத் இவ்வளோ நல்ல கேள்விகளாக கேட்டுனந்தான், எவ்வளோ பேசினந்தான், ஏன் எதுவுமே பேச மாட்டேறான். மருமகள் ரொம்ப அமைதியாக பதில் சொல்கிறாங்க, அவனை தான் ஸ்கூலில் சேர்த்துட்டல அப்படின்றாங்க. ஸ்கூலில் சேர்த்தா ஸ்கூலுக்கு போனோடனே டீச்சர் ஃபஸ்ட்டு வார்த்தையே பேசாத, ஆமாம் பிள்ளைய பேசாத அப்படின்ட்டு இவங்க பேசிட்டே இருக்கிறாங்க.
365 நாளும் டீச்சர்ஸ் பேசுகிறாங்க, புள்ள கேட்டுனே இருக்குது. இந்த கற்றல் முறையே தப்பு. இந்த செவ்வக வடிவத்தில் இப்படி இப்படி ஒரு மேடை மாதிரி ஒரு இடத்துல ஒரு வாத்தியார் நின்றுன்னு எதிரில் 60 பசங்களை உட்கார வச்சுட்டு நான் பேசுகிறேன் நீ கேட்டுக்கோ என்பதே தப்பு. இந்த கிளாஸ் ரூமே நம்ம வந்து வட்ட வடிவுகளில் மாற்ற வேண்டியிருக்கு. வட்ட வடிவத்தில் எங்காவது ஒரு இடத்துல தான் டீச்சருக்கு இடம். கற்றல் என்பது ஒரு ஆசிரியருக்கும் ஒரு மாணவருக்கும் சேர்ந்து நிகழ வேண்டிய மிக மிக இனிப்பான ஒரு விஷயம். அதிலும் நண்பர்களே, இலக்கற்ற கற்றல்னு ஒன்று இருக்குது. அது என்னன்னா, எப்படியாவது நான் ஒரு பிஜி அசிஸ்டன்ட் ஆயிடணும் அப்படி என்பதற்காகவே படிக்கிறதுக்கு இல்லை. அந்த கற்றலில் இருந்து இந்த உலகத்தின் ஞானத்தை நீங்கள் அடையவே முடியாது. ஒரு பிஜி அசிஸ்டன்ட் ஆயிடலாம், அதிலிருந்து நீங்கள் பெரிய ஞானத்தை அடையவே முடியாது. எப்போ அடைய முடியும் என்றால், நீங்கள் உங்கள் மகிழ்ச்சிக்காக படிப்பது என்று ஒன்று இருக்கிறது. ஜெயகாந்தன் சொல்கிறார், நான் வந்து 7வது வரையில் தான் படித்தேன். ஆனால் அவர் கேப்டன் மகள் என்கிற ஒரு மிகச்சிறந்த நாவலில் இருந்து ஆரம்பித்து அவ்வளவு மொழிபெயர்ப்புகளை செய்திருக்கிறார். அப்போ ஒன்று தெரிஞ்சிச்சா உங்களுக்கு, இந்த படிப்புக்கும் இந்த பிஹெச்டிக்கும் இந்த டிரான்ஸ்லேஷனுக்கும் இந்த மொழி அறிவுக்கும் ஒரு சம்பந்தமும் இல்லை. 7வது படித்த ஜெயகாந்தன் கேப்டன் மகளை வந்து தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கிறார். எப்படி முடிகிறது? ஏனென்றால் ஜெயகாந்தன் தன்னுடைய வாழ்நாள் முழுக்க கற்றலை தன்னுடைய மகிழ்ச்சிக்காக கற்றார். அவருக்கு வந்து எப்படியாவது தமிழ் புலவர் ஆயிடணும். அவரை கேட்பாங்களாம், நீ ஏன் ராத்திரியும் பகலும் லைட் போட்டு படிச்சுங்கிற என்று கேட்கும் போதெல்லாம், நான் தமிழ் பண்டிட்டுக்கு எக்ஸாம் எழுத போகிறேன் அதனால் படிப்பேன் என்று சொல்வாராம். அப்படி இந்த கற்றல் என்கிற விஷயமே மாறுபடுகிறது. நண்பர்களே, ஒரு எழுத்தாளனை புகழ்வது, ஒரு எழுத்தாளனை அணைத்துக் கொள்வது, ஒரு எழுத்தாளனோட கையெழுத்து வாங்கிக் கொள்வது, இதெல்லாம் உலகத்தின் எல்லா நாடுகளிலும் நடக்கிறது. அது இல்லை. நாம் ரொம்ப கான்கிரீட்டாக ஒரு எழுத்தாளனுக்கு செலுத்த வேண்டிய மரியாதை, அன்பு, பிரியம், காதல், நேசம் எல்லாமும் அவனுடைய புத்தகங்களை விரிவாக வாசிப்பது. அந்த ஒன்றை தவிர மீதி எல்லாம் தமிழ்நாட்டில் நடக்கிறது. நான் வந்து ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி எங்கள் குடும்பத்தோடு ஃப்ரான்ஸுக்கு போயிருந்தோம். ஃப்ரான்ஸில் பாரிஸ் நகரத்திலிருந்து வெர்சாய் என்கிற ஒரு நகரத்திற்கு அகரன் என்று அப்பொழுதுதான் அறிமுகமான ஒரு இலங்கையைச் சேர்ந்த நண்பர் அவருடைய காரில் எங்களை கூட்டின்னு போனார். அந்த நகரத்தின் அழகில் என்னுடைய மகன் வம்சி ரொம்ப இதுவாகி, அகரண்ணா நான் மறுபடியும் வந்து ஃப்ரான்ஸ்லேயே ஒரு வருஷம் தங்கி போகலான்னு இருக்கிறேன் அகரண்ணா என்று சொன்னான். பர்வீன், நீங்கள் மேடைக்கு வந்துடுறீங்களா, எதில் உட்காருங்களா? நான் ஒரு 20 மினிட்ஸில் முடிச்சிட்றேன். இப்போ தான் ஆரம்பித்தேன். நான் சேஃபாக இருக்கணும், அதனால் நானே பேசிட்டேன். நன்றி. அவர் வந்து எங்களை பாரிஸ்லேருந்து வெர்சாய்க்கு கூட்டின்னு போகிறார். என் பையன் வந்து ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு, ஆனால் இந்த நகரம் எனக்கு அவ்வளோ பிடிச்சிருக்குண்ணா, நான் ஊருக்கு போய் எங்கள் அப்பா அம்மாவெல்லாம் விட்டுட்டு நான் வந்து உங்களோட ஒரு வருஷம் இருக்க போகிறேன்னா என்று சொன்னார். கார் ஓட்டியிருந்தார் அகரன். காரை ஸ்லோ பண்ணிவிட்டு திரும்பி வம்சியினுடைய கையை பிடிச்சி ஒரு வார்த்தை சொன்னார். ஏன் தம்பி, உனக்கு தான் சொந்தமாக நாடு இருக்குதே அப்படின்னு கேட்டார். செத்துட்டேன் நான். அவர் சொன்ன, எனக்கு சொந்தமாக நாடு இல்லைடா, பிரான்ஸ் என்னுடைய நாடு இல்லை, பாரிஸ் என்னுடைய நாடு இல்லை, வெர்சாய் என்னுடைய ஊர் இல்லை, நான் துரத்தி அடிக்கப்பட்ட அகதி. நாடு இல்லாததால் இந்த நாட்டில் வந்து நான் வந்து தஞ்சம் புகுந்திருக்கிறேன். உனக்கு ஒரு அற்புதமான நாடு இருக்கிறது, நீ ஏன் உன் நாட்டை விட்டுட்டு இங்கே வர வேண்டும் என்று கேட்டதோ. ஒரு 3 நாளைக்கு முன்னால் நான் இலங்கைக்கு போயிருந்தேன். ரொம்ப சின்ன வயதிலிருந்து இலங்கையை தமிழீழத்தை பார்த்து விட வேண்டும் என்று கனவு கண்ட ஆயிரக்கணக்கான இளைஞர்களில் நானும் ஒருவன். ஆனால் அதெல்லாம் ஒரு கொடுங்கனவாக தகர்ந்து விட்டது. ஒரு 4 நாளைக்கு முன்னாடி இலங்கைக்கு போனேன். இலங்கையினுடைய ஜாகிரஃபி எதுவுமே எனக்கு தெரியாது. அங்கே போய் கொழும்பு நகரத்தில் ஒரு ஃப்ளைட்டில் இறங்கி என்னை வந்து வவுனியா என்கிற ஒரு நகரத்துக்கு கூட்டின்னு போகிறாங்க. இது எல்லாமே எனக்கு மைண்டில் பதிஞ்சிருக்குது. வவுனியா காடுகளில் தான் பிரபாகரன் இருந்தார், வவுனியா காடுகளில் தான் விடுதலை புலிகளுடைய முகாம் இருந்தது. இது எல்லாமே எனக்கு தெரிகிறது. நான் அவர்கிட்ட கேட்குறேன், எவ்வளோ நேரம் சார் ட்ராவல் காரில்? 7 மணி நேரம் அப்படின்றார். நான் ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. 7 மணி நேரம் இந்த நிலப்பரப்பை பார்த்து கொண்டே போகலாம் என்று போகிறேன். என்னுடைய கார் அந்த கொழும்பு நகரத்திலிருந்து ஒரு 2 கிலோமீட்டர் நகர்ந்திருக்கும். நல்ல வெயில், தமிழ்நாட்டுக்கு நிகரான வெயில் இலங்கையிலும் இருக்கிறது.
நல்ல வெயிலில் தார் ரோட்டில் ஒரு சாக்கு பையை போட்டு ஒரு 30 வயது மதிக்கத்தக்க ஒரு பொண்ணு முட்டி போட்டு கையை ரெண்டையும் இப்படி காமிச்சு ஏதாவது பிச்சை போடுங்க என்று ஏதோ ஒரு மொழியில் இறைந்து கொண்டிருக்கிறார். செத்துட்டேன் நான், காரை நிறுத்துங்கன்னு சொன்னேன், அவர் நிறுத்தலை. அந்த பொண்ணு ஒரு சிங்கள பொண்ணா அவளை தமிழ் பொண்ணா எனக்கு தெரியாது, என்னால் அந்த மொழி எனக்கு காரில் உள்ளே வந்து விழவில்லை. மானுடத்தின் பிச்சை எடுப்பதற்கும் பசிக்கும் பொதுவான மொழி என்று ஒன்றுமே கிடையாது, எல்லாமே ஒரே மொழி தான். எந்த பாரிஸில் நாங்கள் நடந்து போகிற போது எங்கள் பின்னாடியே ஒருத்தன் வந்து $1 கொடு என்று அரை கிலோமீட்டருக்கு எங்களை துரத்தி வந்ததை பார்த்தோம். பாரிஸ் இந்த உலகத்தின் மிக பிரம்மாண்டமான நகரமாக நம் முன்னால் காட்டப்படுகிறது. நண்பர்களே, எழுத்தாளனுடைய வேலை என்ன என்றால், இந்த பிரம்மாண்டத்தை தாண்டி பாரிஸிலிருந்து நாங்கள் போகும்போது உலகின் மிக முக்கியமான எழுத்தாளர் என்று நான் கணிக்கிற சோபா சக்தி எனக்கு ஒரு ஃபோன் பண்ணார். பவானா, நீங்கள் பாரிஸ்லேருந்து புறப்பட்டீங்களான்னு கேட்டார். ஆமாம், நான் போயின்னு இருக்கேன். நான் இல்லாத பாரிஸை நீங்கள் எப்படி பார்க்கலாம் என்று கேட்டார். ஏன் சோபா, நீங்கள் தான் ஊரில் இல்லையே என்ற போது அவர் ஒரு வார்த்தை சொன்னார், நான் இருந்திருந்தால் இப்படி ஒரு போலியான பாரிஸை உங்களுக்கு காண்பித்திருக்க மாட்டேன். பாரிஸ் என்கிற இந்த நகரத்தில் அழுக்கும் இருட்டும் கலந்த இன்னொரு பகுதி இருக்கிறது, அதுதான் எழுத்தாளனுக்கு வேணும். அதைத்தான் அவன் உலகுக்கு சொல்ல வேண்டும். நமக்கு இது போட்டு ஸ்க்ரீன் போட்டு மூடி வெளிநாட்டிலிருந்து வருகிற ஆட்களுக்கு நாம் காட்டுறல ஒரு ஃபிலிம், உண்மையிலேயே ஃபிலிம் காட்டுறது அதான், அப்படி காட்டுவது இல்லை. ஒரு எழுத்தாளனுடைய பார்வை என்பது இந்த ஸ்க்ரீனெல்லாம் ஊடுருவி போய் பாரிஸ் நகரத்தினுடைய வேறு ஒரு இடத்தை நமக்கு காட்டும். அதுதான் எழுத்தினுடைய மிக முக்கியமான தருணம்.